சங்கீதம் 25:22 சொல்கிறது, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் மீட்பை தரவர் வந்தார் என்று. இந்த உலகம் இக்கட்டு நிறைந்த ஒரு உலகம், துன்பமும் துயரம் நிறைந்த ஒரு உலகம். நான் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் பக்கத்து டிபார்ட்மெண்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணனை பார்க்க வந்தாள். அவள் முகம் எப்பொழுதும் சோகமாகவே இருக்கும். நான் அவளிடம் கேட்டேன், நீ ஏன் இப்படி சோகமாயிருக்கிறாய்? உன் கணவன் எங்கு வேலை செய்கிறான் என்று கேட்டேன். அவள் கண்ணீரோடு சொன்னாள், என் கணவன் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போனான் சார். அப்படியானால் உன் தகப்பனாரோடு இருக்கிறாயா என்று கேட்டேன். என் கணவன் இறந்து ஆக்சிடென்ட்டில் மரித்து போனார் என்ற செய்தி தகப்பனார் காதில் எட்டியவுடன் இருதய நோய் வந்தது. ஒரே மாதத்திற்குள் அவரும் போய்விட்டார். இப்பொழுது யாரோடு இருக்கிறாய்? என் தாயோடு இருக்கிறேன். என் தாயும் படுத்த படுக்கை. எனக்கு ஒரு சகோதரி உண்டு. அவளுடைய புருஷன் கல்யாணம் கட்டினதுதான். எங்கேயோ இருக்கிறான், என்னமோ செய்கிறான், எப்பொழுதோ வருவான். ஒவ்வொரு நாளும் 3 பேரும் ஒரு முகத்தை ஒரு பார்த்து அழுது கொண்டிருப்போம். அதுதான் எங்கள் வாழ்க்கை என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஏசாயா 53:2, 3, 4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடு அனுபவித்தவர், துக்கம் நிறைந்தோருமாயிருந்தார். He was a man of sorrows, acquainted with grief. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்தார். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். இன்றும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஐயோ எனக்கு மன நிம்மதியே இல்லை என்று கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். ஏதோ ஒரு வழியை திறக்கிறார். இன்றைக்கும் அப்படி செய்வார். 1986 வருஷம் டிசம்பர் 13, 14 தேதிகளில் நான் நாகர்கோயில் பட்டணத்திற்கு போயிருந்தேன். புதிதாக கட்டப்பட்ட ஒரு தென்னிந்திய திருச்சபையின் ஆலயத்தை திறந்து வைப்பதற்காக. அப்பொழுது 2 நாள் மாலையில் இவ்விதமான கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். ஒரு நாள் மாலையில் இயேசு சொன்னார், இன்று இரவு பண கஷ்டத்தில் வாடும் மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க விரும்புகிறேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரு செத்து போன கடவுள் இல்லை. Certainly not. ஒரு அற்புதம் செய்யக்கூடாத வல்லமையற்ற ஒரு கடவுளை கும்பிட வேண்டுமா? அதற்கு ஒரு மனிதனை கும்பிட்டாலும் பயனுண்டு. ஒரு தேசத்தின் பிரதம மந்திரியை கும்பிட்டாலும் பயனுண்டு. அப்படிப்பட்ட ஒரு கடவுளை பிரசங்கம் வேறு பண்ண வேண்டுமா? I will never do that. I will never serve such a God. நான் ஏன் நாஸ்திகனாய் வாழ்ந்தேன்? நான் கண்டதெல்லாம் வெறும் பிரசங்க கடவுள் தான். அற்புதங்களை செய்யும் ஒரு கடவுளை யாரும் எனக்கு காண்பிக்கவில்லை. ஆகவே தற்கொலைக்கு நேராக ஓடினேன். கடவுள் இல்லை என்று சாதித்தேன். வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தேன். எந்த பக்கம் பார்த்தாலும் அற்புதம், எந்த பக்கம் பார்த்தாலும் அற்புதம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கண்ணோக்கி பார்த்தேன். அந்தோ வேதம் சொல்கிறது, லூக்கா 22:40 முதல் 44 வரை உள்ள வசனங்களை மிகுந்த வியாகுலத்தோட அவர் ஜெபம் செய்தார் என்று. கெத்செமனே என்பதற்கு பொருள் எண்ணெய் ஆட்டும் செக்கு. எண்ணெய் ஆட்டும் செக்கு என்பதுதான் கெத்செமனே என்ற பதத்தின் பொருள். அருள்நாதர் இயேசு செக்கில் ஒலிவ விதையை போட்டு மக்கள் ஆட்டினது போலவே ஆட்டப்பட்டார். பூமியில் அக்கினி போட வந்தேன், ஆனால் அதற்கு முன்பு நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று கதறினான். ஏன்? ஏசாயா 63:9 சொல்கிறது, மக்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். உங்கள் நெருக்கத்தை அவர் அன்று அனுபவித்தார்.
தவித்தார். லூக்கா 12:49-50 சொல்கிறது போல நெருக்கப்பட்டார். ஒவ்வொரு மனிதனுடைய பாடுகளும், ஒவ்வொரு மனிதனுடைய துக்கங்களும் அவர் மேல் வந்து விழுந்தது. அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிகுந்த வியாகுலத்தோட ஜெபம் செய்தார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடும்படி செய்யும். ஒவ்வொரு மனிதனுடைய துயரத்தையும் என்னால் தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய பாடுகளையும் என்னால் சுமக்க முடியவில்லை. தடுமாறுகிறேன். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். கதறி அழுதார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் கீழே விழுந்தது. அவ்வளவு வேதனை அவருக்கு. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இந்த பெண் சொன்னதை பாருங்க. ஐயோ, என் மருமகன் இறந்து விட்டானா என்று கேள்விப்பட்டார். அவ்வளவுதான். அவருடைய தகப்பனாரின் இருதயம் வேலை செய்யாமல் நின்று விட்டது. மருமகனுடைய ஒரு சாவை தாங்க அந்த இருதயத்திற்கு பலன் இல்லை. உலகம் முழுவதிலும், அண்ட சராசரங்களிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை, இனி பிறக்கப் போகும் கோடிக்கணக்கான மக்களை நினைத்து ஒவ்வொருவருடைய திகிலையும், பயத்தையும், நடுக்கத்தையும், பாரத்தையும், பாடுகளையும், துக்கங்களையும் ஒருவர் சுமப்பது என்பது எவ்வளவு கடினம் பாருங்கள். சுமந்தார். இயேசு சொன்னார், இன்று இரவு கடன் தொல்லையில், பண கஷ்டத்தில் இருக்கும் பலர் இங்கு வரப்போகிறார்கள். அறையில் இருக்கும் பொழுதே சொன்னார், இன்று அவர்களைத்தான் விடுதலை செய்ய போகிறேன் என்று சொன்னார். இன்றிரவு உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படி குறிப்பாக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட உங்களில் பலரை இன்று விடுதலை செய்வார். மந்திர தந்திரங்களை உடைத்தெறிவார். இது ஒரு அற்புதங்களின் இரவு. இயேசு உங்களை பற்றி கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். கவலைப்படாதிருங்க. பிரசங்கம் முடிந்தது. ஜெப நேரம் வந்தது. இயேசு வந்தார். நான் அவரிடம் சொல்லி இருக்கிறேன், நீர் வந்து என்னோடு இருந்தால் பிரசங்கம் செய்வேன், இல்லையானால் பிரசங்கம் பண்ண மாட்டேன். இது எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உடன்பாடு. அவர் வந்தா போவேன், இல்லைன்னா வரமாட்டேன். 1 மணி நேர பிரசங்கமா அல்லது 15 நிமிஷ பிரசங்கமா, 4 மணி நேரம் முழங்கால நின்னாதான் எனக்கு ஒரு பிரசங்கம் ஓடும். உங்களோடு கூட இந்த 5 நாட்கள் பிரசங்கிக்க 4 நாள் சாப்பிடாம கண்ணீரோடு இருந்து ஜெபம் பண்ணி ஒரு செய்தியை வாங்கி கொண்டு நாங்கள் வருகிறோம். காரணங்கள் முட்டாள்கள். இயேசு பேசினால்தான் அதில் ஆசீர்வாதம். மனிதன் பேசுவதனால் என்ன உண்டாகும்? மனக்கசப்பு உண்டாகும். எல்லாரையும் திட்டி, அந்த உபதேசம் சரியில்லை, அந்த பிரசங்கியார் சரியில்லை, அவர் சரியில்லை, இதுதான் மனிதனுடைய பிரசங்கம், பயனற்றது. இயேசு சொன்னார், இன்று இரவு அவருடைய பண கஷ்டத்தை தீர்க்க விரும்புகிறேன். ஜெப நேரம் வந்தது. இயேசு எனக்கு சொன்னார், அங்கே சரோஜா என்ற ஒரு பெண் இருக்கிறாள், அவளை கூப்பிடு, அவளுடைய கஷ்டத்தை தீர்க்க விரும்புகிறேன் என்றார். ஆகவே தான் ஒவ்வொரு இரவும் நான் பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறேன். நான் கூப்பிடுவதல்ல, இயேசு சொல்லும் பெயரை கூப்பிடுகிறேன். நேற்று இரவு யசோதா என்ற அம்மாள் சொன்ன சாட்சியை கேட்டீர். முதலாரும் வந்தேன், எனக்கு இதெல்லாம் புதுசு, எங்கேயோ இருந்தேன், ஐயா கூப்பிட்டாரு, யசோதா, யார் யசோதா, இங்க வான்னு கூப்பிட்டாரு. என் குடும்பத்தின் கதையை சொன்னாரு. எனக்கு ஒரே பயமாய் போச்சு, அப்படியே ஓடி போயிட்டேன், இன்னைக்கு தான் வந்தேன் என்று நேற்று சொன்னார். இயேசு உங்களை அறிந்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய பெயரும் அவருக்கு தெரியும். பிரசங்கி 6:10 சொல்லுகிறது, நீங்கள் பிறக்கும் முன்பதாகவே உங்கள் பெயரை அவர் அறிந்திருக்கிறார். அவர்தான் இன்று பேசுகிறார், அவர்தான் உங்களை கூப்பிடுகிறார். நான் கூப்பிடுவதனால் என்ன பயன்? என் ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு போய் அந்த படத்துல இருக்கிற பழத்தை வேணா காமிப்பேன், அவ்வளவுதான் பிரயோஜனம். உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படியே ஒரு பெண் எழுந்து வந்தாள். கதறி கதறி அழுதாள். என் புருஷனும் இங்கு வந்திருக்கிறார் என்று சொன்னான். அவரையும் கூப்பிடு என்றேன். இருவரும் சொன்ன கதை தெரியுமா? ஐயா, எங்களுக்கு வேலையே இல்லை, 9 மாசம் சாராய கடையில் வேலை செய்தேன், சாராய கடையும் மூடிட்டாங்க, அந்த வேலையும் போச்சு, இருந்த பணம் எல்லாம் போச்சு, ஊரெல்லாம் கடன், பிள்ளைகளோட இந்த 4 நாள் பட்டினியா கிடக்கிறோம். 4 நாள் பட்டினி. இன்னைக்கு காலையில நீங்க ஒரு கோயில் திறந்தீங்களே, அந்த பக்கமா நான் போய்கிட்டு இருந்தேன். நீங்க கோயிலை திறக்கிறதெல்லாம் பார்த்தேன். நான் எனக்கு தான் ஒரு வேலையும் இல்லையே, கொஞ்சம் கேட்கலாம் நின்னேன்.
நீ கடைசியில் பேசும் பொழுது என் உள்ளமெல்லாம் உருகி போயிட்டு, இப்படி ஒரு கடவுள் இருக்காரா, இப்படி என் கண்ணீரை துடைக்க ஒரு கடவுள் இருக்காரான்னு கேட்டேன். வீட்டுக்கு ஓட்டமா ஓடி போனேன். என் மனைவிட்ட சொன்னேன், சரோஜா, இப்படி ஒரு கடவுளை பற்றி ஒருத்தர் சொன்னார், வா நம்ம 2 பேரும் போய் பார்க்கல. காசு இல்லையேன்னு சொன்னான். இவ்வளோ கடன் வாங்கிட்டேன், கடைசி நாள ஒரு நாள் கடன் வாங்கிட்டு போவோம். ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்டேன். அவர் 2 மடங்கு காசு, போயிட்டு வாப்பா, இந்த காசை வச்சுக்கோ, நீ அப்புறம் மெதுவாக கூடு என்று சொன்னார். கடன் வாங்கிட்டு வந்து சேர்ந்தோம் 2 பேரும். ஐயா, என் மனைவி பேரை சொல்லி கூப்பிட்டீங்களே, சரோஜான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? மனம் கசந்து அழுதார்கள். கூட்டங்களை முடித்தேன். ஏரோட்ரோமுக்கு போனேன். பிளேனுக்காக திருவனந்தபுரம் போனேன். அங்கே வழி அனுப்ப சில நண்பர்கள் வந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவர் சொன்னார், ஐயா, அடுத்த நாளே அந்த ஆளுக்கு 500 ரூபாய் மாத சம்பளம் உள்ள வேலை ஒன்று கிடைத்து விட்டது, நான் தான் ஏற்பாடு செய்தேன் என்று சொன்னார். எத்தனை பரவசம்! அவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பாடுகளை, அன்றாட பாடுகளை, ஒவ்வொரு நாளும் வரும் துக்கங்களை நமக்காக சகித்தவர், நமக்கு மீட்பு உண்டாக்க சகித்தவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.